டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு புசு புசுன்னு இட்லி சூப்பராக நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். இது இன்ஸ்டன்ட் இட்லியாக இருந்தாலும் நார்மலாக நம்ம வீட்டில் மாவு அரைச்சி புளிக்க வச்சு அதுக்கப்புறம் போடுற அதே இட்லி மாதிரி சூப்பராக புசு புசுன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு இட்லியை நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற கிரைண்டருக்கு வேலையே இல்லை. அதை பேக் பண்ணி அப்படியே பரன் மேலே தூக்கி வச்சிடலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான இட்லியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த இட்லிக்கு நம்ம எடுத்துருக்கிறது அரிசி ரவை, அதாவது இட்லி ரவைன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டுகளில், மொத்த கடைகளில், எல்லா இடத்துலையுமே பாக்கெட்டில் கிடைக்கும். இதோட விலையும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்போவும் வாங்குகிற அரிசியோட விலையை ஒத்து தான் இருக்கும். இது ரவை சைஸில் தான் இருக்கும். நம்ம நார்மலாக கோதுமையில் ரவை பார்த்துருப்போம். இது வந்து அரிசியோட ரவை. இப்போ இதில் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் எடுத்துருக்குறோம். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 கிராம் இருக்கும். இப்போ இந்த அரிசி ரவையை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை அலசி எடுத்துக்கிடுவோம். இந்த இட்லி ரவை உங்களுக்கு கடைகளில் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த இட்லி ரவைக்கான லிங்க் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதிலே போயிட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இட்லி ரவையை நல்லா 2 தடவை அலசியாச்சு. இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது இதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோம். நார்மலாக வீட்டில் நம்ம இட்லிக்கு அரிசி ஊற வச்சோம் அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு குறையாமல் ஊற வைப்போம். ஆனால் இந்த இட்லி ரவைக்கு 1 மணி நேரம் ஊறினாலே போதுமானது. 1 மணி நேரம் இது ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் அவுல் வந்து நம்ம சாதாரணமாக எப்பயுமே வெள்ளை அவுல் தான் எடுத்திருக்கோம். வெள்ளை அவுல் இது வந்து மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு வந்து ஒரு 75 கிராம் இருக்கும். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா அலசிட்டு தண்ணியை இருத்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். சும்மா லேசாக ஒரு அலசிட்டு தண்ணியை பூரா நல்லா இருத்துடணும். இப்போ தண்ணியை வடிச்சாச்சு. தண்ணியை வடிச்சிட்டு ஒரு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துட்டு நம்ம இங்கே அவுல் ஊற வச்சுருக்கோம்ல, கழுவிட்டு அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, அதே சேர்த்துருங்க. அந்த இருக்கிறதா அப்படியே சேர்த்துருங்க. இப்போ நம்ம தேங்காய் இட்லி தான் பார்க்குறோம். தேங்காய் இட்லிக்கு வந்து தேங்காய் துருவல் தான் எடுத்திருக்கோம். தேங்காய் துருவல் நல்லா பெரிய முடியாக அரை முடியை எடுத்துட்டு அது முழுமையாக தெரிவிடுங்க. இது 1 கப்பு இருக்குது மெஷர்மெண்ட்டில். அந்த துருவலை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் வந்து நல்லா வெள்ளையாக இருக்கிற மாதிரி, ரொம்ப முத்தல் காய் இல்லாமல் கொஞ்சம் மீடியமான உள்ள காய் எடுத்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட சேர்த்து 100 தயிர், கெட்டி தயிர், ரொம்ப புளிக்காத தயிர் தான், கெட்டி தயிர் 100 ml இதில் உள்ள சேர்த்துருங்க. இப்போ இதை நம்ம வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதில் ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. 50 ml தண்ணி சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும். நம்ம ஆரம்பத்திலே தண்ணியை அரைச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். அப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியை ஆட்டிட்டோம்னா அப்புறம் நம்ம இட்லி ஊற்றும் போது நமக்கு ரொம்பவும் தண்ணியாக இருக்கும். அதுக்காக இந்த அளவு கெட்டியாக இருக்கட்டும். இப்போ இந்த ஒரு பவுலில் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இப்போ நமக்கு இட்லி ரவை நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த ஊறின ரவையை தண்ணியை மட்டும் இருத்துருங்க. மாதிரி தண்ணியை மட்டும் மேலே இருக்கக்கூடிய அந்த தண்ணியை மட்டும் இருத்துருங்க. வடித்து எடுத்துட்டு அந்த ஊறின அந்த இட்லி ரவையை உள்ளே சேர்த்துருங்க. எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம உள்ளே சேர்த்துட்டு நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். ஏற்கனவே அந்த தேங்காய் பேஸ்ட்டு அவுள் எல்லாம் அரைச்சி ஊற்றிருந்தோம்ல, அதுவும் இப்போ இது வந்து நம்ம அரிசியோட ஒரு புழுங்கல் அரிசியோட ஒரு குருணை, அதை ரவை மாதிரி அரைச்சி வச்சுருப்பாங்க, அதுதான் இது. இப்போ நல்லா சேர்த்து கலந்தாச்சு. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. அப்போ இதுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்க்குறேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோடாப்பு, அதாவது நம்ம உடனடியாக இட்லி ஊற்றுறதுனால கொஞ்சம் சோடாப்பு சேர்க்குறோம், அவ்வளோதான். நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஒரு 1 மணி நேரம் கழித்து ஊற்றுனீங்கன்னா சோடாப்பு கூட சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிடலாம். இப்போ நம்ம சோடாப்பு உப்பு சேர்த்துருக்கோம்ல, நல்லா கலந்துடணும். இப்போ நம்ம மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி வந்து நம்ம ஏற்கனவே ஜாரை வந்து கழுவிட்டு வச்சுருக்கோம்ல, அந்த ஜார் கழுவின தண்ணியில் ஒரு 50 ml மட்டும் சேர்த்துக்கோங்க. அதாவது நமக்கு இட்லி மாவு இப்போ தான் வீட்டில் எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனுக்கு நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறணும், அவ்வளோதான். தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கிட வேண்டியது, சரியாக போச்சுன்னா அப்படியே நிப்பாட்டிக்கிட வேண்டியது. இப்போ நமக்கு நல்லா இந்த இட்லி மாவு ஊற்றுற பதத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து முடித்தோடனே நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எப்படி இட்லி ஊற்றிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்க போகிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம இட்லி கொப்பரையை வந்து அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி தண்ணி வந்து சூடாகிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம தண்ணி சூடான பிறகு கொதித்த பிறகு தான் நம்ம இட்லி தட்டில் ஊற்றி நம்ம உள்ளே வைக்கணும். இப்போ நம்ம வந்து எப்போயுமே நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய அதே தான்
உங்கள் வீட்டில் எந்த மாதிரி இட்லி பாத்திரம் இருக்கோ அதில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இட்லி துணியை வந்து ஈரமாக்கி புழிஞ்சிட்டு நம்ம விரிச்சாச்சு. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குது. இட்லி தட்டில் ஊற்ற போகிறோம். ஒவ்வொரு தடவை ஊற்றும் போதும் நம்ம வந்து இந்த மாவை கலந்து விட்டு தான் ஊற்றணும். அது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நிறைய ஊற்றிட வேண்டாம். ஒரு 3/4 வாசி இருக்கிற மாதிரி ஊற்றினாலே போதும். அப்போ நமக்கு வெந்து வரும்போது நல்லா உப்பி வரும்போது கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். ஒரு அரை கரண்டி ஒரு 3/4 கரண்டி ஊற்றினாலே போதும். இப்போ தண்ணி நமக்கு நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உள்ளே இறக்கிடலாம். அடித்தட்டை இறக்கியாச்சு. இப்போ நம்ம மேத்தட்டுலையும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மேல் தட்டு ஊற்றியாச்சு. அதையும் உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம இட்லி அவிக்கிற நேரம் தான். ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் ஆகும் நமக்கு ரெடியாக. நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம உள்ளே வச்சு ஒரு 12 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு நல்லா இட்லி சூப்பராக வெந்து வந்திருக்கு. லேசாக தண்ணியை தொட்டுட்டு அப்படியே மெதுவாக கொண்டு வந்து பிளேட்டில் வச்சுருங்க. அவ்வளோதான். சூப்பராக வந்துடுச்சு. அருமையாக வந்துச்சு. ஒரு இட்லி மட்டும் ஒட்டிக்கிச்சு. பெருமாள் ஒரு இட்லி ஒட்டிக்கிச்சு. ஒரு இட்லி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு பஞ்சான இட்லி அருமையாக தயாராக இருக்குது. வழக்கமாக நம்ம உளுந்து போட்டு தான் நம்ம இட்லி சுட்டு பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம இட்லி ரவையில் சூப்பரான ஒரு அருமையான மெத்தடில் நல்லா தேங்காய் பூ இட்லி ஜம்முன்னு ரெடி ஆகிருக்கு. காஞ்சிருந்தால், அதாவது துணி வந்து லேசாக உணர்ந்திருந்தால் மட்டும்தான் லேசாக தண்ணி தெளிக்கணும். உணரல கொஞ்சம் ஈரமாகவே இருக்குன்னா நம்ம அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா நார்மலாக இட்லி. இந்த தேங்காய் பூ வாசம் ஜம்முன்னு வருது. இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பரான ஒரு இட்லி, அதுவும் தேங்காய் பூ இட்லி. நல்லா அப்படியே மல்லிகைப்பூ இட்லி மாதிரி. இட்லி அரிசி ரவை சூப்பராக இருக்கும். உளுந்து சேராமல் அருமையாக தயாராகிருக்கு. சாப்பிட்டா அப்படியே இங்கே ஒரு காரசாரமான சட்னி ஜம்முன்னு இருக்கு. அப்படியே அந்த இட்லியை பிச்சு அப்படியே கார சட்னியில எல்லாம் முக்கி அந்த தேங்காய் மனம் அப்படி இருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு. இதை வாயில் வைக்கவா தலையில் வைக்கவான்னு தெரியல. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. இதே போல் நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி செய்ய நினைச்சீங்கன்னா இதே மாதிரி ஒரு தேங்காய் பூ இட்லியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். It's not a game, it's a rich thing.